அல்லது முதுமொழிகள். ஆமாம், பல சமயத்தில் ரைமிங்காக சொல்லிவிடுவோம், அர்த்தம் இருக்காது ரைமிங்காக சொல்லிவிடுவோம். சில சமயத்தில் அனுபவப்பட்டு சொல்லுவோம். அந்த அனுபவம் நம்மளுக்கு ஏற்பட்ட அனுபவம் எல்லாருக்கும் இருக்குன்னு அவசியம் இல்லையில. அதில் எல்லா பழமொழியும் நம்ம டேக் ஓவர் பண்ண அவசியம் இல்லை. இருந்தாலும் சில பழமொழிகளை பற்றி பார்ப்போம். அதாவது தங்க செருப்பானாலும் தலையில் வச்சுக்க முடியாதுங்கிறது ஒரு செருப்பு தானே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. செருப்பு என்பது செருப்பு அல்ல, அவர்களுடைய பொருள். ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறாரு, பெரிய அரசியல்வாதி, அமைச்சர் இருக்காங்க. அவருடைய செருப்பு இங்கே இருந்திருக்கிறப்போ அதை காரியம் சாதிக்கலாம், சில விஷயங்கள் செய்ய வேண்டும். அப்படி ஸ்டிப்பாக நின்னோம்னா சரி சரி தம்பி ஒரு ஸ்டிப்பாக இருக்குன்னு போயிடுவோம். அதனால் தங்க செருப்பானாலும் தலையில் வச்சுக்க முடியாதுங்கிறது பழமொழியாக இருந்தாலும் அவர்கள் தொடர்பான சில விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது. ஆமாம். அடுத்தாப்புல தீயில் இட்ட நெய் திரும்பாது. நெய்யை தூக்கி தீயில போட்டோன்னு வச்சுங்க, அது திரும்பாதுங்கிறது வேற. அது அதற்கல்ல மேட்ரு. என்னவென்றால் வார்த்தைகளை வந்து நம்ம சக்கரை மாதிரி சில மட்டப்படுத்துகிறோன்னு வச்சுங்க, அது வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். என்னதான் நம்மளுக்கு உதவி தேவை என்றால் பிந்தி சொல்லுவாங்க, நீங்கள் அன்னைக்கு பண்ணப்போ அது மாதிரி பண்ணிட்டீங்க, அது ஒரு நல்லது இல்லைன்னு சொல்கிறேன். இது தீயில் இட்ட நெய் வந்து திரும்பாதுன்னு சொல்கிறது. அடுத்தாப்புல நாடு கடந்தாலும் நாய் கூட மாறாது. காந்தியடிகள் இருந்தாங்க எங்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் போய், கிழக்கு ஆப்பிரிக்காவில் போய் பண்ணும்பொழுது அவர் வந்து ஒரு வெள்ளைக்காரர் வந்து உதச்சிட்டாரு, மிதிச்சிட்டார். ஐயா உங்கள் காடு வலிக்க போகுதுங்க ஐயா, என் பல்லு போனால் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டார். இப்போ இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய எங்களுடைய ஐயா ராமதாஸ் ஐயா போனாலும் அந்த எங்கள் கிருஷ்ணசாமி, ஜான்பாண்டியன் போன்றவர்கள், அங்கே போர்க்குணம் மிக்க வீரப்பாட்டிகள் அப்படின்னு நீங்கள் எது போனால் மட்டும் நான் வீரன்னு போனால் என்ன பண்ணுவீங்க? நாடு கிடந்தாலும் நாய்க்குணம் அல்லது வேற வழியில் போய் தான் ஆகும். அதனால அந்த பழமொழி வந்து அது எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதில்லை. அடுத்தாப்புல தேரோடு போச்சு திருநாள், தாயோடு போயிடுச்சு. என்ன ஊர்? தாயோடு போச்சு அந்த ஊர், பிறந்த ஊடு வீடுன்னு அந்த ஊருன்னு சொல்கிறேன். அப்படி எடுத்துக்க முடியாது. தாய் இருந்தப்போ செய்தார்கள், இல்லை என்றால் அண்ணன் தம்பி இருக்கிறப்போ செய்வதில்லை என்று நம்மளை எடுக்கக்கூடாது. அப்பா இருக்காங்க, எவ்வளோ பண்ணுவாங்க. அதனால் தாத்தா அப்பா எல்லாம் இருக்கும் பொழுது தாயோடே போச்சு, அது வேணாம்ப்பா அந்த பக்கம் மூட்டி ஊற்றிட்டு போகணும், எப்பொழுதும் போல அது இருக்கதான் செய்யும். அதனால் அது ஒரு பழமொழியாக நம்ம ரொம்ப அழுத்தமாக அதை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டியதில்லை. அடுத்தாப்புல அதாவது தெய்வம் காட்டுமே தவிர ஊட்டாதுன்னு சொல்லுவாங்க. அது சொல்லிட்டு கம்முன்னு போகிறது. தெய்வம் வந்து காட்டுந்தப்பா, இதற்கு கனவுலையோ இல்லை போகிற இடத்துல காட்டும், அது போய் ஒரு வியாபாரம் பண்ணுப்பா, சும்மா தானே உட்காந்துருக்கிறேன், இந்த காட்டில் போய் அங்கே போப்பா அப்படின்னு ஒரு ஐடியா தான் கொடுக்க முடியும். அங்கே போகணுன்னா எனக்கு பஸ் இல்லை, காரில் தான் போகணும், கார் இல்லை, நடந்து போக முடியுமா? அதெல்லாம் வந்து பண்ண முடியாது. நம்ம தான் அதுக்கு தகுந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் காட்ட தான் முடியுமே தவிர ஊட்டிக்கிட்டு தான் இருக்க முடியாது. அது நிறைய பேர் வந்து இல்லாத ஊருக்கு இருக்கிற வழி கேட்குற நண்பர்கள் வந்து எனக்கு படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல, என்னோட டிகிரி பையனுடைய பாடிக்கு தகுந்த வேலை கிடைக்கல அப்படின்னு வந்தால் பண்ணுறதெல்லாம் வெட்டி வேலை. அது எல்லாத்தையும் தனக்கும் குடிப்பறிச்சுக்கிட்டு தன்னை சார்ந்தவரும் குடிப்பறித்து எதிரி கூட பண்ணுறது. அடுத்தாப்புல செத்த பணத்திற்காரில் சாகப்போர் போனால் அழுவுதுன்னு சொல்கிறார். ஒரு இறந்து விடுகிறார், அவர் என்ன தான் பண்ணுறது? இறந்து விடுகிறார், அவர் உறவினர்கள், அது பிரிவு, அவருடைய இருந்தால் என்ன பயன், அவர் ஏற்கனவே செய்ததை நினைச்சு அழுவாங்க. அதனால் இது ஒரு பெரிய இதாக சொல்லிய வேண்டிய அவசியம் இல்லை. செத்த படத்துக்கு அருகே சாகுற போன அழுவு தான் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு பேசிக்கில் ஒரு போக முடியாது. ஆச்சா, அதாவது கறந்த பால் முளையில் ஏறாது. சில செலவுகளும் சொல்லும், வார்த்தைகளும் சொல்லும். கறந்த பால் முளையில் சில வாக்குறுதிகள் கொடுத்தோம், தேர்தல் சில வாக்குறுதிகள் வந்து முடியலைன்னா அது பண்ணுறப்போ 4 வருஷம் முடிஞ்சுட்டு 5ஆவது வருஷம் கடைசியில் செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதுதான் கறந்த பால் முறை. வாயை விட்டுட்டோம்னாக்கா அது திருப்பி வராதுங்கிறது தான் அதோடைய கான்செப்டே. அதை பார்த்துக்கலாம். அடுத்தாப்புல கடலை தாண்ட ஆசை, கால்வாயை தாண்ட கால் இல்லையா, உட்காந்துருமா. இது வந்து சந்திரமண்டலத்துக்கு போகணும், இதுக்கு போகணுன்னு ஆசை யோசிச்சுட்டு, அதாவது முந்தி இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரன்னு கமலஹாசன் எழுதியிருந்தார். இப்போ அப்துல் கலாம் என்ன செய்ய, எல்லாவற்றுக்கும் ஆசைப்படும். பட்டால் தான் 100க்கு ஆசைப்பட்டால் தான் 1ஆவது கிடைக்கும். அந்தந்த ஸ்டேஜில் போனோம், கிடைக்கல, பார்க்கல, ஒருத்தர் பார்க்க போனோம், அது வந்து மதிக்கல, போனால் வேறு வழி இருக்கிறது, அது தான் போகணும். அடுத்தாப்புல கரும்பு கசக்குதுன்னு வச்சுங்க, அது வந்து வாயின் குற்றம்னு சொல்கிறாங்க. பூச்சி கரும்போல பூச்சி மருந்து அடிச்ச கரும்பு பல சமயத்தில் கசக்க ஆரம்பிச்சோம். இந்த வெள்ளரி பிஞ்செல்லாம் சாப்பிட்ற பாருங்க,
இந்த வெள்ளிப்பூச்சி சாப்பிட்றப்போ அது கசக்கும். அது வந்து வாய் குட்டுறோம், அதில் வாயை முடிச்சு இது முடிச்சு தேயும்னு சொல்ல கிடையாது. அதோட நேச்சர் அவ்வளோதான். அது தகுந்தாப்புல இது வந்து அந்த கரும்புக்கோ அந்த வெள்ளரி குஞ்சுக்கோ சொல்லக்கூடிய கருத்தல்ல. உங்களுடைய சிந்தனை பிளாக் பண்ணிடும். யாரை பார்த்தாலும் நாளைக்கு வந்து அப்படிதான் இப்படிதான் மட்டப்படுத்துறதே பொழுதன்னைக்கு வச்சுக்கிட்டு இருந்தாக்கா ஒன்றையும் மட்டப்படுத்திக்கிறோம். அதான் ஒரு கணக்கு. அடுத்து வந்து கடன் வாங்கி இன்னொருத்தர் கொடுக்குறவனு கேட்டான். அப்புறம் வந்து மரத்தை ஏறிப்போ கை விட்டாச்சு, ரெண்டு பேரும் ஒன்று தாங்க. நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. இப்போ நிறைய ஃபைனான்சியல்ஸ் என்ன பண்ணுவாங்க, 1 பைசா வட்டிக்கு வாங்கி 2 பைசா வட்டி 3 அது ஒரு தொழில். அதை முறையாக என்ன செய்ய வேண்டுமோ திட்டமிட்டு செய்து கொண்டா எல்லாத்தையும் வெற்றி பெறலாம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு தகவலுக்காக தான். இன்னொரு நாளைக்கு இன்னொரு தகவல் இருப்பான். வாழ்த்துக்கள்.